பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், முன்னாள் முதல்வர், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இரண்டு முறைகள் முதலமைச்சராக இருந்த திரு ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு சொல்லியிருக்காரு, எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் நாங்கள் அதிமுகவின் சேர தயார், எங்களை சேர்த்து கொள்ள வேண்டும். ராப்பிச்சையை விட கேவலமா, அம்மா தாயே ஏதாவது பழசு இருந்தா போடுங்கம்மான்னு ராப்பிச்சை வருவேன். சென்னையில் ராப்பிச்சைகள் இருந்த காலம் ஒன்று, இப்பொழுது அதெல்லாம் இல்லை. அதை நினைவுபடுத்துகிறார் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். என்னையா இந்த அளவுக்கு இறங்கிட்டாரு? நேரம் லட்சம், கிட்டத்தட்ட 1.5-2 லட்சம் வாக்குகள் வாங்கி அவர் 2வது இடத்துக்கு வந்தவர் திரு ஓபிஎஸ். இவ்வளவு தூரம் இறங்கி போய் பேசுறதுக்கு காரணம் என்னவென்றால், ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா. ஆட்டுவிப்பது டெல்லி. என்ன ஓபிஎஸ், இறுதியாக போய் கேளுங்க, எந்த நிபந்தனையும் இல்லைன்னு சொல்லி உள்ளுக்க நுழைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல சில விஷயங்களை நாம கவனிக்கணும். எடப்பாடியை எல்லாரும் முட்டாள், பைத்தியக்காரன், இவன் ஒரு வேலைக்காகாதால் நினைச்சுக்கிறீங்க. இல்லை, எடப்பாடியிடம் அதீத சாமர்த்தியம் இருக்கு. அவருக்கு தெரிந்துதான் அவர் ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். இக்கட்டான சூழ்நிலையில் இந்த கட்சி, இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை எந்த காலத்திலும் அதிமுகவுக்கு வந்ததே இல்லை. மிக அற்புதமாக கத்தி மேல் நடக்கிற மாதிரி எடப்பாடி கொண்டு போய்கிட்டு இருக்காரு. இப்ப கடைசியாக இப்பொழுது ஓபிஎஸ் என்னென்ன பேச்செல்லாம் பேசினார், இரட்டை இலையை எதிர்த்து எவ்வளவு வழக்குகள். இப்ப இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாம போனதற்கு காரணமே என்ன தெரியுமா? வேற ஒன்றும் இல்லை. போட்டியிட்டு இருந்தால் உடனடியாக ஓபிஎஸ் புகழேந்தி அத்தனை பேரும் போய் உடனடியாக இரட்டை இலை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்க பிரதர்சனம் பண்ணி, தேர்தல் கமிஷனுக்கு முன்னாடி தீச்சட்டி எடுத்து வேப்பிலையால் அடித்து கொண்டு என்னென்னமோ பண்ணி அதுல ஒரு மிகப்பெரிய கவனச்சிதறலை பண்ணியிருப்பாங்க. காத்துக்கிட்டே இருக்காங்க. அவர்களுக்கு உதவி செய்வதற்காக டெல்லி மேலிடம் காத்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் எடப்பாடி சுதாரிப்பாக போட்டியிட வேணாம். முக்கியமான காரணமே, இந்த விஷயத்தில் போட்டியிடாமல் போனதற்கு காரணமே எடப்பாடி சாமர்த்தியமாக எடுத்த முடிவு. திமுகவுக்கு பயந்துகிட்டுலாம் எடுக்கல, தோல்விக்கு பயந்தெல்லாம் இல்லை. இவங்க மறுபடி போய் தேர்தல் கமிஷனை அணுகி ஏதாவது ஒரு சட்டச்சிக்கலை ஏற்படுத்தி ஒரு தடவை முடக்கிட்டு அதன் பிறகு அதையே காரணம் காட்டி சட்டமன்ற தேர்தலை முடக்கிடுவாங்க என்பதற்காக எடப்பாடி எடுத்த சரியா முடிவு எடுத்திருக்காரு. இப்ப ஓபிஎஸ் என்ன சொல்றாரு? அமித்ஷா அதைத்தான் சொல்லுகிறார். அமித்ஷா எங்களை நீங்கள் சேர வேண்டியது சரியென்று. நீ சேர்றதுக்கு அமித்ஷாவுக்கிட்ட என்ன கேட்கிற? அமித்ஷா யாரியா? இந்த அதிமுகவுக்கும் அமித்ஷாவுக்கும் என்ன சம்பந்தம்? இவர் சேர்த்துக்கிற சொல்லி அமித்ஷாவுடைய பேச்சை கேட்கவில்லையாம் எடப்பாடி. அதிமுகவினுடைய தலைவர் யாரு? எடப்பாடி. அதிமுகவுடைய தலைவர் யார் பேச்சை கேட்க வேண்டும்? பொதுக்குழு உறுப்பினர்கள் யார் பேச்சை கேட்கணும்? சராசரி தொண்டர்களுடைய பேச்சை கேட்கணும். அப்படித்தானே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சட்டத்திட்டத்தை வகுத்துட்டு போயிருக்காரு. அமித்ஷா பேச்சை கேட்கணும்னு சொல்லி எங்கேயாவது அதிமுக விதியில இருக்கா? சரி, இவருடைய கோரிக்கைப்படியே எடப்பாடியார் அவர்கள் ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டாருன்னு பார்ப்போம். இந்த ராப்பிச்சை சத்தம் தாங்க முடியலப்பா, சனி ஏதாவது இருந்தா போட்டு விடுங்கடா பழையதுன்னு சொல்ற மாதிரி சரி வந்து தொலைன்னு சேர்த்து கொண்டால், இவரை சசிகலாவை டிடிவி தினகரனை சேர்த்து கொண்டால் தினகரன் வரமாட்டார். தினகரனுக்கு என்ன நடக்கும் என்று தெரியும். ஆகவே தினகரன் வரமாட்டார். அது 4ஆம் பட்சம்தான். கூட்டணி வேண்டுமானால் சேருவார். இது என்ன நடக்கும்? இணைந்ததற்கு பிறகு அவருக்கு ஏதாவது பதவி கொடுத்தாகணும். பதவி பெற்றதற்கு பிறகு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று ஓபிஎஸ், சசிகலா போர்க்கொடி தூக்க மாட்டார்கள் என்பதற்கு எழுதி கொடுப்பாரா? என்ன உத்தரவாதம்? உள்ள நைசா நுழைஞ்சுக்கிற வேண்டியது. அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியோடு தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று இவர் எதிர்ப்பு குரல் எழுப்ப மாட்டார், கோரிக்கை விடுக்க மாட்டார் என்று அங்க பிரதர்சனம் பண்ண மாட்டார், வேப்பிள்ளை எடுத்து சாமியாட மாட்டார் என்பதற்கு
என்ன உத்தரவாதம் உள்ளது? அதை கொடுக்க முடியுமா ஓபிஎஸ்? கிடையாது. மறைமுகமாக ஒரு அஜெண்டாவை பண்ணுறாங்க பாரதிய ஜனதா கட்சி. எப்படியாவது ஓபிஎஸ் அவங்கெல்லாம் சேர்த்துட்டா அவங்க உள்ள இருந்துக்கிட்டு பாரதிய ஜனதாவோடு தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று கடைசி நேரத்தில் குடைச்சல் குடித்து கடைசியாக அந்த மாதிரி சூழ்நிலையில் எடப்பாடியையும் ராஜதந்திரத்தோடு மடக்கி மிரட்டி எல்லாத்தையும் செஞ்சு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியை ஏற்படுத்திவிட்டால் அதிமுக போன்ற ஒரு மிகப்பெரிய கட்சியோடு கூட்டணி ஏற்படுத்திவிட்டால் கணிசமான தொகுதிகளை பெற்றுக்கொள்ளுகிற பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்யும் என்பதை இப்பொழுதே சொல்லிவிடுகிறேன். பீகார் ஸ்டைலில் அதிமுகவை கணிசமாக தோற்கடிப்பார்கள். 30 தொகுதிகளை வாங்கினால் 35-40 தொகுதிகளை வாங்கினால் 30 தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வாங்கினால் பாரதிய ஜனதா கட்சிக்காக அவர்களுடைய ஏவல் நாய்களான இந்த ஓட்டர்ஸ் டைம்ஸ் இந்த கருத்து கணிப்பை எல்லாம் வெளியிட்டு அதிமுக தான் வெல்லுகிறது என்றும் இல்லை பாரதிய ஜனதா கட்சி அத்தனை தொகுதிகளும் வெல்லுவதாக ஒரு கருத்து கணிப்பை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க இவிஎம் மிஷினை வச்சு மிக சரியாக அனைத்திந்திய அதிமுகவுக்கு குறைந்த தொகுதிகளை வெல்லுகிற மாதிரி பண்ணுவாங்க. பாரதிய ஜனதா கட்சி அத்தனை தொகுதிகளையும் ஜெயிக்கும். முதல்வர் பாரதிய ஜனதா கட்சி. இது பீகார் ஸ்டைல். அதற்குத்தான் இவர்கள் காய் நகர்த்துகிறார்கள். ஒருபோதும் இரட்டை இலையை பாரதிய ஜனதா கட்சி முடக்காது. அந்த தவறை அவர்கள் செய்யவே மாட்டார்கள். இப்படி மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி இரட்டை இலையை முடக்கினால் அதன் பிறகு இங்கே இருக்கிற எந்த அதிமுக தொண்டனும் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு மிகப்பெரிய எதிரியாக நினைப்பான், ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். இது அவங்களுக்கு தெரியும். ஆகவே மிரட்டல் மூலமே எப்படியாவது காரியத்தை சாதித்து விடலாம் என்று பார்த்தார்கள். எடப்பாடியும் உறுதியாக இருக்கிறார், ஜெயக்குமார் போன்றவர்களும் உறுதியாக இருக்கிறார்கள். மிக மிக இக்கட்டான சூழ்நிலையில் கத்தி மேல் நடக்கிறார்கள் அவர்கள். இந்த சூழ்நிலை இப்பொழுது ராப்பிச்சையாக வந்து கூவிக்கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ். நிச்சயமாக எடப்பாடி தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வர மாட்டார், இறங்கி வரக்கூடாது. அது கட்சிக்கு ஆபத்தாக முடியும், தமிழகத்திற்கே ஆபத்தாக முடியும். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.